தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதகம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இப்போது விழிக்காவிட்டால் எப்போதும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த பாஜக திட்டம் என்ற தகவலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பெரும் பாதகம் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது விழிக்காவிட்டால் எப்போதும் இல்லை எனவும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பாதகம் ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த திட்டம் என்ற தகவலையும் அவர் முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். பாஜக ஏன் வரவே கூடாது என்ற தற்போது முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தமிழ்நாட்டின் பலத்தை குறைக்கும் மோடியின் அப்பட்டமான சதி திட்டம் என்றும் இப்போது விழித்திருக்காவிட்டால் எப்போதும் விடியலில்லை என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்துக்கு ஏற்பட போகிற பாதகம் எனும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவது என்றும் தமிழ்நாடு உட்பட மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிப்பதற்கு போடப்பட்ட அச்சாரம் என்றும் இதை தெரிவித்திருக்கிறார். மேலும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் 888 பேர் அமரக்கூடிய வகையில் மக்களவை இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கப்பட்டிருக்கும் கத்தி என்றும் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கடைபிடித்துள்ள மாநிலங்களுக்கு தண்டனையும், கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு 2 மடங்காக தொகுதிகளை உயர்த்துவதும் என்ன நியாயம் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் சிறப்பாக செயல்பட்டதாக தம்மை தண்டிப்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லையா என கேட்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, உரிமை குரலை இப்போதே மோடி அரசு மதிக்கவில்லை என்றும் அடிப்படை உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் நாடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதில் மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களுடைய பாஜக அரசு செல்லா காசாகிவிடும் என்பதும் மேலும் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.